ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி நம்ம இதில் என்ன பேச போகிறோம்னா, பிக் பாஸ் அல்டிமேட் 2 பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதிலலாம் வருது 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 வரல வருது வரலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் 90% வரும் போல தான் தெரியுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அங்கே வந்து அந்த செட்டெல்லாம் பிரிச்சுட்ருக்காங்க, டெமாலிஷ் பண்ணிட்டுருக்காங்க. பிபி செட்டு, அதாவது சீசன் 8ஓட அந்த செட்டெல்லாம் ஜென்ரலாக வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க, இப்போ ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, ஓகே, மலையாள பிக் பாஸ் வருமே இந்த டைமில், அது வரலையான்னு கேட்டால் அது ஜூன் மாதம் தள்ளி போயிடுச்சு போல். ஸோ அந்த கேப்பில் இதை பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் ஏன் இது பண்ணுறாங்க? ஒரு 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 சீசன், அதாவது 5 சீசனுக்கு அப்புறம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொன்னாலுமே, 4 சீசனுக்கு அப்புறமா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஏன் 5th சீசனுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், 5th சீசனுமே டிஆர்பி பெருசாக போல இருக்குது. நான் 5th சீசன் பார்க்கலங்க. ராஜு, பிரியங்கா அவங்களது தான் நினைக்கிறேன் 5th சீசனு. ஸோ ராஜு தான் வின்னர் ஆனார். பெருசாக அதில் வந்து என்ன சொல்கிறது, கன்டென்ட்டே இல்ல. அதாவது இந்த சீசன வந்து 5th சீசன் கூட கம்பேர் பண்றாங்க. அதாவது டிஆர்பி பார்த்தீங்கன்னா, போன சீசன் 7th சீசன்ல 70% வரைக்கும் போயிருக்கு போல இருக்கு. அப்புறம் அந்த பிரதீப்போட எவிக்ஷனு, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா, அது வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படிலாம் சொல்லும்போது, அது வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியெல்லாம் டைட்டில் வின்னர் ஆகலாம் அப்படின்ற மாரி விஷயம் வந்ததே சீசன் 7ல தான் வந்ததுன்னா, ஸோ டிஆர்பி வந்து ஹை லெவல்ல இருந்தது 70%. பட் ஆனால் 5th சீசன்ல ரொம்ப கம்மியா தான் இருந்தது போல இருக்கு. 5th சீசன் பார்த்தீங்கன்னா 40% 50% அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காகவும், இல்லைனா வந்து 24/7 அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தால் ஜனங்களுக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறதுக்காகவும் தான் சீசன் 5க்கும் சீசன் 6க்கும் நடுவில் அந்த பிக் பாஸ் அல்டிமேட் வந்துச்சு போல இருக்கு. ஏன்னா சீசன் 6ல தான் லைவ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், 24/7 டிஸ்னி ஹாட்ஸ்டாரில். ஸோ வந்து இது இப்படி பண்ண 24/7 பண்ணால் எப்படி போகுது ஜனங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ட்ரையல் பார்த்துருக்காங்க. ஸோ அது ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கு. பட் ஆனால் அதில் என்ன விஷயம்னா, அது வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆகாது. இந்த சீசன், அதாவது இந்த 106 டேஸ் நடக்கிற ஷோஸ் சீசன் மாதிரி அது வந்து பிக் பாஸ் அல்டிமேட் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆகாது. அது வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் தான் 24/7 போகும். டிவியில் எப்போ வரும்னா, வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் வரும் போல். ஒரு 2 ஹவர்ஸ் ஹைலைட்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்து போடுவாங்களா, இல்லைனா அந்த ஹோஸ்ட் இது மட்டும் எடுத்து போடுவாங்களா அப்படின்னு. ஏன்னா பிக் பாஸ் அல்டிமேட் ஃபஸ்ட்டு கமல் சார் பண்ணார், அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஆர் பண்ணார் போல இருக்குது. எஸ்டிஆர் பண்ணோடனே டிஆர்பி செம்மையாக ஏறி இருக்குது. அவருக்கான அந்த அவர் கண்டென்ட் கொடுத்த விதமாகட்டும், இல்லைனா அவர் அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண விதமாகட்டும், எல்லாமே வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக கேள்வி கேட்டது செஞ்சது எல்லாமே டிஆர்பி செம்ம ரேட்டிங் போச்சு எஸ்டிஆர் பண்ணும்போது. அப்படின்னும்போது ஸோ 24/7க்கு ஒரு விதமாக ரீச் இருக்குது அப்படின்னும்போது சீசன் 6லேருந்து அந்த 24/7 வந்தது. சரி, ஓகே, டிஆர்பி அப்போ இல்லைன்றதுனால தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதனால அது சீசன் 5க்கு அப்புறம் வந்துச்சு அப்படிங்கிறதுனால ஒன்று இருக்குது அப்படின்னா, இந்த சீசனும் டிஆர்பி இல்லைல்ல. இந்த சீசன் சுத்தம், சீசன் 5ஐ விடவும் இது சுத்தமாக சீசன் வந்து ஒன்றுமே போகவே இல்லை டிஆர்பி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது மொத்தமாக பிரதிபலித்தது டைட்டில் வின்னரோட அந்த அமௌண்ட்லேருந்து எடுத்த அந்த கேஷ் பாக்ஸ்க்கு அந்த டாஸ்க்கும், ப்ளஸ் அந்த டைட்டில் வின்னர் அமௌண்ட்லேருந்து அது போகும்னு சொன்னதுலேருந்தே அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த சீசன் சுத்தமாக டிஆர்பியே இல்லை அவங்களுக்கு அப்படின்னும்போது. ஸோ அதை சரி கட்டுறதுக்காக எப்படி சீசன் 5ல வந்து ஒன்று ட்ரை பண்ணி அது ஹிட்டும் ஆகிருக்கு, ப்ளஸ் அதை வந்து அவங்க விட்டதை வந்து அல்டிமேட்டில் எடுத்திருக்காங்க சீசன் 5ல விட்டதுன்னா. ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் சீசன் 8ல விட்டதை இப்போ ஒரு அல்டிமேட் ஸ்டார்ட் பண்ணி, அல்டிமேட் 2 அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி இதில் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா சீசன் 5ஐ விடவும் இது மொக்கையாக போயிருக்கு, ரொம்ப போர்டு சீசன் இது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம வந்து இதில் எடுத்துடலாம் இந்த காசை அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் வந்து அந்த செட்டெல்லாம் சீக்கிரமாக டெமாலிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. சரி, அப்போ எப்போ ஆரம்பிக்க போகுது இது அப்படின்னு பார்த்தா, இது வந்து பார்த்திங்கன்னா February 2nd 3rd வீக்லேயே ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஜூனில் வந்து மலையாள பிக் பாஸ் வரும் போல இருக்குது. ஸோ அதனால் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. சரி, அது மட்டும் இல்லாமல் இது வந்து 106 டேஸ் போகுமா, இது அவ்வளோ நாள் போகாது, இது 70 to 75 டேஸ் போகும் போல இருக்குது. ஆனால் வின்னிங் அமௌண்ட் மட்டும் அதே 50 lakhs அப்படின்னா தெரியாது, அவங்க எப்படி வேணால் மாற்றுவாங்க. இந்த சீசனில் ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணாங்களே, இந்த மாதிரி டைட்டில் வின்னர் அமௌண்ட்லேருந்தே கேஷ் பாக்ஸ் இருக்கும், கேஷ் பாக்ஸ்க்கு ஒரு டாஸ்க்கை வச்சு ஒரு எலிமினேஷன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு க்ரியேட் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்க எப்படி வேணால் எதை வேணால் மாற்றிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே வந்து இது சேனலோட கையில் தான் இருக்குது. இதோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகட்டும், இதோட கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகட்டும், எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ வந்து அது எப்படி வேணால் மாற்றுவாங்க அந்த வின்னிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது. சரி, ஓல்டு கண்டஸ்டன்ஸ் நியூ கண்டஸ்டன்ஸ் வருவாங்கன்னா மோஸ்ட்லி வரமாட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் அல்டிமேட் 1ல அப்படி தான் வச்சாங்க. மேபி இதில் வந்து
மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி அகெயின் வேறு எதையாச்சும் கூட ட்விஸ்ட் வைக்கலாம். சரி ஓகே அப்படி வந்துச்சுன்னா நம்ம ஜாக் வருவாங்களான்னு ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். வர வேணாம் நீங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அவங்க வரலங்க. ஏன்னா இது வந்து அவங்க ட்விட்டரில் அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்மள மாதிரியே நிறைய ஜாக் ஃபேன்ஸும் சரி ஜாக் ஆடியன்ஸும் சரி ஜாக்குக்கான அந்தளவுக்கு ஒரு ஆர்கானிக் ஃபேன்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி இப்போ இன்றைக்குமே அந்த ஸ்பேஸில் வந்திருக்காங்க. இன்றைக்கி இல்லை நேற்று ஐ மீன் இங்கே யூஎஸில் இன்றைக்கி ஆயிடுச்சு நேற்று நினைக்கிறேன் இந்தியாவில். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சண்டே அவங்க ஸ்பேஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ போன வாட்டி மாதிரி ரொம்ப நேரம் பேசலை அப்படின்னாலுமே ஒரு 3-4 ஹவர்ஸ் இருந்தாங்க போல். பட் ஆனால் போன ஃபஸ்ட்டு டே அவங்க ஸ்பேஸ்க்கு வந்தப்போ யார் யார் கூடலாம் பேசலையோ அவங்க கூடலாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கான சான்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆங்கர் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஆங்கரிங்கில் யாருக்கெல்லாம் வந்து போன வாட்டி ட்ரை பண்ணி வரலையோ அவங்களெல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டது அவங்க பேசியிருக்காங்க. அப்படின்னும்போது நம்ம நேற்று ட்ரை பண்ணலங்க, சாரி நாங்கள் பிஸியாக இருந்ததுனால நேற்று ட்ரை பண்ணலை. அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேர். இப்போ வந்து அல்டிமேட் 2 வரப்போகுது, ஜாக் நீங்கள் போக போகிறீங்களா, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போனீங்கன்னா உங்களை நெகட்டிவாக காட்டுவாங்களோ, உங்கள் அழ வைக்கிறதுக்குனே கார்னர் பண்ணுவாங்க, நீங்கள் அழுதா எங்களுக்கு தாங்க முடியாது அப்படின்னு நம்ம என்னென்னலாம் நம்ம வீடியோவில் போட்டோம், நம்ம வீடியோஸ்க்கு அந்த கமெண்ட்ஸ் வந்ததோ அந்த மாதிரி எல்லா ஃபேன்ஸுமே அங்கே எடுத்து வச்சுருக்காங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை. அப்போ ஜாக் வந்து இல்லை நான் போக மாட்டேன், கவலைப்படாதீங்க, எனக்கு போகிற ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜாக் போகலங்க. சரி ஓகே ஜாக் போகலன்னா யார் யார் போவாங்க அப்படின்னு யோசிச்சா ரயான் ஆல்ரெடி சொல்லிட்டு அவரும் போகிற மாதிரிலாம் பிஸியாக இருக்காரு அப்படின்னு. ஆனந்தி வந்து கேட்டதுக்கு ஆனந்தி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் பிக் பாஸ் ஷோவை. ஸோ பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அதை திருப்பி போகணுமான்றது ஒரு யோசனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க டபுள் மைண்டாக தான் சொல்லியிருக்காங்க. மேபி போக வாய்ப்பு இருக்குது. சரி அப்போ பாய்ஸ் டீம் யார் யார் போவாங்கன்னா ஆர்னவ் வந்து இதில் போட்டிருக்கார் போல் இருக்குது சோஷியல் மீடியாவில், அல்டிமேட் வந்தால் நான் போவேன் அப்படின்னு. ஆனால் அவருக்கான ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அவர் இப்போயாச்சும் ஒழுங்காக பண்ணணும் அப்படிங்கிறது அவர் பேசுகிற விதம் ஹார்ஷாக இருந்தாலுமே அட்லீஸ்ட் அதை கேம்குள்ளே பண்ணால் ஒரு கண்டென்ட்டாவது கிடைக்கும். இது வந்து இந்த சீசனில் நம்ம பார்த்துருப்போம். அவர் எப்போ கொடுத்தாருன்னு, ஒன்று எவிக்ட் ஆகி வெளில வந்தப்பறம் கொடுத்தாரு, இல்லை எக்ஸ் கண்டஸ்டன்ஸை உள்ளே போகும்போது கொடுத்தாரு அப்படின்னும்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அவர் கேம்குள்ளே அதை கொடுத்தா அது ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் ஆகும். இல்லை அவர் ஸ்ட்ராங் பிளேயராக தெரிய வாய்ப்பு இருக்குன்னா அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ். அவர் என்ன மாதிரி ஐடியாலஜியோட இந்த அல்டிமேட்லேயாச்சும் போவார் அப்படிங்கிறத. ஸோ ஆனால் அவர் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சரி ஓகே அப்போ வந்து பழைய ஆளுங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நிக்சன் அப்புறம் வந்து அபிஷேக்லாம் இருக்காங்க இல்லைங்களா. நிக்சன் நம்மளுக்கு தெரியும் போன சீசனில் சீசன் 7ல். அப்புறம் அபிஷேக் வந்து பிரியங்கா சீசனில் வந்தவர்னு நினைக்கிறேன். அக்கா தம்பி அங்கே கூட ஒரு விஷயம் போச்சு இல்லை அந்த ட்ராமா, அவர் தான் நினைக்கிறேன் அபிஷேக்கு. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க இவங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ வந்து இது பிப்ரவரி 2nd வீக் 3rd வீக்லேயே இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னும் போது சரி இதுக்கு நடுவில் ஏன் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், முதல்ல ரெடி பண்ணணுன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பிக் பாஸ் கொண்டாட்டமும் வரப்போகுது இல்லைங்களா, நெக்ஸ்ட் வீக்லேயே இல்லை இந்த வீக்கெண்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜோடி நம்பர் 1 அது போயிட்டுருக்கு. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு டிஆர்பி கம்மியாயிடும். அன்ஷிதா கூட அதில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அதான் சொன்னாங்க ஷூட்டிங் போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டிஆர்பி குறைஞ்சிரும் அப்படின்னும்போது இந்த வருஷம் குக் வித் கோமாளியும் இல்லை போல இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த பிக் பாஸ்ன்னு ஆரம்பிச்சுட்டு எல்லாரோட ஃபோக்கஸும் பிக் பாஸ் போயிடணும் போது மற்ற எல்லா ஷோஸுமே கொஞ்சம் அடி வாங்க தான். அது குக் வித் கோமாளிலேருந்து அப்புறம் ஜோடி நம்பர் 1லேருந்து எல்லாமே அடிவாங்க அப்படின்னும்போது ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு பிப்ரவரி 2nd வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் ஆன உடனே, அதாவது சீசன் 8க்கான பிக் பாஸ் கொண்டாட்டம் ஆன உடனே ஆரம்பிக்கும் அப்படின்னு. சரி இதெல்லாம் ஓகே அப்போ யார் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா எஸ்டிஆர் தான் வந்து, ஏன்னா ஆல்ரெடி விஜய் சேதுபதி வந்து இப்போ இந்த சீசன் வரைக்கும் தான் கமிட் ஆயிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு பண்ணுவாரா தெரில அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று அப்போ வந்து கமல் சார் ஆல்ரெடி அவர் இதுக்கு மேலே பிக் பாஸ்க்குள்ளே வருவாரான்றது டவுட்டு தான். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அஃபிஷியலில் ரொம்ப பிஸியாக இருக்கார் டவுட்டுன்னு. அப்போ எஸ்டிஆர் வருவாரா அப்படின்னு கேட்டால் எஸ்டிஆருமே தாய்லாண்டில் ஏதோ ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஆனால் சேனல் டிசைட் பண்ணால் யாரை வேணால் எப்போ வேணால் எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை வேறு யாராச்சும் புதுசாக போடவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும்போது ஆல்ரெடி ரம்யா கிருஷ்ணன் மேம் கொஞ்ச நாள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திபன் சார் கூட பண்ணால் இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக்கும் போச்சு. ஸோ வந்து இது யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எப்போ அப்படி வர பட்சத்தில் இது டிவியில் வராது, 24/7 தான் வரும்னா இதுக்கான ஆடியன்ஸ் கம்மியாக இருப்பாங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க அப்படிங்கிறத விட அப்போ வரும்போது 24/7 பார்க்குறவங்க கம்மியாக இருந்தாங்க, அந்த புரிதல் கம்மியாக இருந்தது. இப்போ 24/7 பார்க்கறதுக்குனே ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஹோஸ்ட் பண்ணுற
அந்த இது மட்டும் வரும். அத மட்டும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 ஹவர்ஸோ, 3 ஹவர்ஸோ இல்ல எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஹைலைட்ஸா போடும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அப்போ எஸ்டிஆர் ஹோஸ்ட் பண்ணும்போது தான் செம்ம ஹிட் ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் எஸ்டிஆர் கொண்டு வந்தா எஸ்டிஆருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு அவங்க வருவாங்க. இல்ல கமல் சாரே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, வந்தா அத பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க அப்படின்னா, ஸோ வந்து உங்களுக்கு எந்த மாரி ஹோஸ்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இல்ல யார் யாரெல்லாம் வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம ஜாக் வரல, சௌந்தர்யாவும் வரமாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களும் ரன்னர் ஆயிட்டாங்க. மேபி மஞ்சரி, அ அதுக்கப்புறம் வந்து தர்ஷிகா, அதாவது கன்டென்ட் குடுக்குறவங்களா தான் போன அல்டிமேட்ல நான் அல்டிமேட் பார்க்கலங்க. பட் ஆனா அதில வின்னர் வந்து பாலாவும், அப்புறம் ரன்னர் வந்து நிரூப் அப்படிங்கணும் எனக்கு ஓரளவுக்கு ரிசல்ட்ல வச்சு நான் சொல்றேன். ஸோ 2 பேருமே அந்தந்த சீசன் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் பாலா சீசன் அதாவது ஆரி சார் சீசன் தான் பாலா வந்திருப்பார் ரன்னர் அப்படின்னா, அப்போ அவரு வந்து ரன்னரா வந்திருக்க பட்சத்தில அவருமே பண்ணியிருக்காரு. அல்டிமேட்ல வந்திருக்காருன்னா, இந்த சீசன் சௌந்தர்யாவும் வர வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அவங்க வருவாங்களான்னு தெரியல. அதாவது ஓரளவுக்கு பாசிட்டிவ் பேரோடவே வெளில போனவங்க வர வாய்ப்பு இல்லன்னு நான் நெனைக்கிறேன். ஆல்ரெடி எடுத்துட்டோம். இத திருப்பி உள்ள வந்து ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு எப்படி நம்ம ஜாக்குக்கு சொல்றோமோ, அதே மைண்ட் செட்ல நெறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா சௌந்தர்யா வரவும் வாய்ப்பில்ல. இல்ல கன்டென்ட் வந்து நம்ம சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். இந்த வாட்டி ஸ்ட்ராங் கன்டென்ட் குடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறவங்க, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தர்ஷிகா மாரி ஆளுங்களோ, இல்லன்னா என்ன சொல்றது? மஞ்சரி மாரி ஆளுங்களோ, அது இப்பயாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறவங்க வாய்ப்பு இருக்கு. அது பாசிட்டிவோ, நெகட்டிவோ ஆனா இப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த சீசன்லேருந்து யார் யார் வரலாம்? இல்ல பழைய சீசன்லேருந்து யார் யார் வரலாம்? அப்படின்ற மாரி உங்களுக்கான விஷயத்த கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அ அதான் கைஸ். ஸோ இது வந்தா அல்டிமேட் யார் யாரெல்லாம் பார்ப்பீங்க 24/7ல அப்படிங்கிறதையும் கூட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்மளுக்கு சேனலுக்கு கன்டினியூஸா கொடுக்குற சப்போர்ட்ட குடுங்க. பிக் பாஸ் அப்டேட் மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மூவி ரிவ்யூவோ இல்ல இது சின்ன சின்ன விளாக்ஸோ இல்ல கிச்சன் விளாக்ஸோ எது எனக்கு வந்து உங்களுக்கு அ என்ன மாரி உங்கள வந்து என்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு தோணுதோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்ட கன்டினியூஸா குடுங்க. அல்டிமேட் வந்தா நம்ம அதையும் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அதில எந்த மாரி கண்டஸ்டன்ட்ஸ் வேணும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி அல்டிமேட் பார்த்தவங்களா இருந்தா, அது எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. நான் பார்க்கவே இல்ல. ஆனா நிருப் பத்தி ஓரளவுக்கு தெரியும். பாலா அவர பத்தி தெரியும் அப்படின்னும்போது, அவங்கலாம் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டா தான் உள்ள வந்தாங்க. தாமரை கூட வந்திருப்பாங்க போல அல்டிமேட்ல. வனிதா அக்கா கூட வந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் சோஷியல் மீடியால பார்த்ததான் பெருசா நான் பார்க்கல. ஸோ இந்த சீசன்ல யார் யாரெல்லாம் வந்தா நல்லாயிருக்கும், இல்ல எப்போ பிக் பாஸ் அல்டிமேட் ஆரம்பிச்சா நான் சீக்கிரம் ஆரம்பிக்கணுமா, இல்ல லேட்டா ஆரம்பிக்கணுமா, இல்ல வேணவே வேணாவா அப்படிங்கிற மாரி விஷயம்லாம் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க கைஸ். ஸோ நம்ம ஜாக் போல. ஸோ ஜாக் ஃபேன்ஸ்க்குலாம் இது குட் நியூஸ் தான். ஸோ நம்ம இந்த அல்டிமேட்டுக்கு ரெடி ஆகுறோம் அப்படின்னும்போது, உங்களுக்கான ஃபேவரைட் கண்டஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. இல்ல இவங்க கன்டென்ட் குடுத்தும் பெருசா அவங்க ரீச் ஆகல பீப்பிள் கிட்ட. அல்டிமேட் வச்சு அவங்க ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க உள்ள வந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி மேல் கண்டஸ்டன்ட்ஸோ எய்தர் ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸோ எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க கைஸ். தேங்க் யூ.